ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் பாண்டியன் ஸோ சீசன் 2 இப்போ கொஞ்சம் அளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக 8 o'clock போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீரியலில் ஸ்டார்டிங்கில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. பட் நடுவில் வந்துட்டு அவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளுடைய பாண்டியன் ஃபேமிலி சுற்றி தான் இருக்குது. ஸோ அதர் ஃபேமிலிஸ் இன்னொரு பக்கம் ராஜியோடைய ஃபேமிலியும் இருக்காங்க. பட் அவங்களுமே ஸ்க்ரீனில் அவ்வளோ வரதில்லை. ஸோ அப்பப்போ வந்துட்டு போயிடுறாங்க. அவங்க இல்லாமல் நம்மளுடைய குழலி அப்படின்ற ஒரு கேரக்டர், ஏன்னா பாண்டியனுக்கு முதல் பொண்ணே அவங்க தான். ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்க மாதிரி தான் ஃபஸ்ட்டு எபிசோட இருக்கும். ஸோ குழலியோட கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக சீரியலில் கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா தங்கமயிலுடைய அந்த கல்யாண டைமில் கொஞ்சம் நல்ல பரபரப்பாக காமிச்சாங்க அந்த கேரக்டர். இப்போ கொஞ்ச நாளாகவே இல்லை. ஸோ இதை பற்றி நேற்று அவங்க சுஹாசினி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்துட்டு அஃபிஷியலாக ஒரு ஸ்டோரியை போட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் பாண்டியன் செட்டுக்குள்ளே வந்து, ஸோ உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சூன் மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே ஏதாச்சும் குவிட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். அந்த கேரக்டர் ஒரு நாள் சீரியலில் ரொம்ப நாள் வரல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். பட் இவங்க சொல்லியிருக்காங்க, நான் எதுவும் குவிட் பண்ணல, நான் இன்னும் ரெடியாக தான் இருக்கேன், இன்னும் சீரியலில் என்னுடைய ஸ்டோரி வரல போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு பக்கம் யோசிச்சேன் அப்படின்னா, பாண்டியனுடைய அந்த பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு எல்லாரும் ஹோல் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அங்கே ஏன் குழலியை கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா செட்டிலேருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த கோவிலுக்குலாம் போயிட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கோவிலுக்குலாம் பர்த்டேக்கு போகிறாங்கன்னா அங்கேருந்து நம்ம குழலியை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருந்துச்சு. ஸோ செலிப்ரேஷனில் மேபி ஜாயின் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரில. அது இல்லாமல் 1 to 15 நினைக்கிறேன் PS2 உடைய ஷூட்டு. ஸோ அதுக்கப்புறம் 1 to 15 16 to 30 எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு வேளை லாஸ்ட் ஸ்கெடியூலில் முடியுது, 15ஓட முடியுது அப்படின்னா அடுத்த ஸ்கெடியூலில் மேபி செலிப்ரேஷன் ட்ராக்கை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனவே அவங்கள மிஸ் பண்ணுறோங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த கேரக்டரை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நெகட்டிவாக இருந்தாங்க ஸோ எபிசோடில். அதாவது நல்ல நெகட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு பாசிட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ஒரு மாதிரி இந்த மாமியார் ரோலில் மாதிரி அவங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே மாமியார் ஒரு வேளை வில்லியா இல்லைங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ரோல் வந்து முக்கியமாக தேவை சீரியலுடைய கதைக்களத்துக்கு, ஒரு ஸ்பைஸ் அப் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இப்போது அந்த பர்த்டே அந்த செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு இவங்க மருமகள் 3 பேர் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நல்லா இருக்குங்க இவங்க 3 பேரையுடைய காம்பினேஷன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நம்மளுடைய ஹேமா அண்ட் இவங்க ஷாலினி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் இப்போ 3ஆவதாக இவங்களுடைய இதுவுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒற்றுமையாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ மேபி ட்ரூத்லாம் ரிவீல் ஆகிறப்போ இவங்க மேபி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஏழை வீட்டு பொண்ணு, ஸோ தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு இந்த கேரக்டர் மாறுமா அப்படிங்கிறதான் தெரில. பாசிட்டிவாக கொண்டு வருவாங்களா, நெகட்டிவாக கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் யாரை சொல்கிறேன்னா தங்கமயில் கேரக்டர். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ எனிவே PS2 இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சட்டல்டான ரேட்டிங்கோட சட்டல்டான ஸ்டோரியோட போயிட்டு இருக்காங்க. மேபி பிக் பாஸ் வர டைமில் கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பைஸை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ட்ராக் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.